குப்புசாமி ஐயா சாமி. ஐயா சாமி உனக்கு தெரியாதா? பெருமை பேர் என்ன? பேர் உண்மையிலுமே ஐயா சாமி. சரி, என் பேரு வேல்மணி. உன் பேரு சின்ன யாரு? சின்ன தம்பி. வரதுக்கு பூரா சேவிங் சாமான் ஒரு சின்ன பையன் போயிருக்கான். உட்கார்ந்து ஆமா உனக்கு என்ன தெரியும்? கால் அடிக்கும். கால் அடிக்காத என்னதான் அடிச்சு விட்டியா? அவரை பாட்டு விட்டுட்டாரு. சம்பளம் வாங்கிட்டு நீ எங்க போயிருக்க ஐயா? ஒரே போட்டாச்சு ஒரே அப்படியா பேசுறான் பக்கத்துல ஒரு ஏழைக்கு வந்தா ஒரு ஊருக்கு நாடகம் ஆட வந்தா எவனுக்கு குறை சொல்லாத குறை சொல்லி ஆளுங்கிற அவசியமே கிடையாது. ஈவாள சொல்ல வாங்க கூடாது. நம்மள மனுஷன் தான் என்ன பொண்டாட்டி வார்த்தை சொன்னா உன்னைய சப்பாட்டு எக்கச்சக்கமில்ல உனக்கு உன்னை போடுறதா அந்த அளவுக்கு சப்பாட்டு போடு போல அரிய போய் அடி வாங்க சிரிப்பு வருது உனக்கு. நீதான் மாட்டு விடுற அவ்வளோ. போ தாத்தா வர சொன்னாங்களா போ. எந்த தாத்தா? எந்த தாத்தா? ஓ இங்க இருக்கிற இங்க இருக்கிற கண் கொஞ்சி அடைய முன்னே கண் கொஞ்சி அடைய முன்னே போடு போடு இதை போடு. காலனும் வரும் முன்னே காலனும் வரும் முன்னே கண் கொஞ்சி அடைய முன்னே அங்கே இருந்து தம்பி காலம் கடை வாயில் பட்டு முன்னே பட்டு முன்னே பட்டு முன்னே ஊரார்கள் முன்னே ஊராறு அழுகு முன்னே உத்தாறு சுடு முன்னே அந்த கோட்டாளத்தால கூறு மகாராஜா மகாராஜா கொசு கொண்டிருக்காங்க. சத்தியமணிமே மகாராஜா எப்படி இருக்கிறாங்க? வேலை சொன்னாரு. என்ன சங்கத்துல இருந்தா உங்க வேஷத்தை நான் ஆடி கண்ண பாரு, கண் இங்க வேயுது. கண்ணு முட்டை கண்ணை போட்டு சொன்னேன். யாரு முந்தி பிறந்தார் உலகத்துல சத்திதான் முந்தி முந்தி பிறந்தது யாரு? பின்னாடி பிறந்தது யாரு கேக்குறாங்க. ஊர்ல மினி பஸ் போகுது, யாரு ஊர்ல 2 மினி பஸ் போகுது, ஏதோ மின்ன போகுது, ஏதோ பின்னால போகுது கேக்குறாங்க. உலகம் பின்னாடி தான் போகுதுன்னு சொல்றான். உலகம் இருள் ஆழமா இருந்த போது இந்த உலகத்துல என்ன பிறந்தது? என்னடா எண்ணிக்கடா எனக்கு சத்தி பிறந்தா சத்தி பிறந்தா அந்த பூ செருப்பு மரக்கட்டி பூ நீ சொன்னா சொன்னாலும் சொல்லிட்டு போவாங்க. சத்திக்கு என்னங்க
பூனா போய் செருப்புங்க அப்புறம் வந்தாரு. எத்தனையோ பூ இருக்கிறா. ஆமா ஆனால் உலகத்திலே குறும்பு இந்த குறும்பு தான் சைடுல பேசுறதுக்கு போறேன். குறும்பாடு கறி கூட தின்றுக்கிற குறும்பெல்லாம் தெரியல சாமி. அப்ப ஒரு சித்தேரி கட்டி வா. ஒரு காதுல வாங்கிட்டாங்க. அவர்கள் பேசவில்லை மகாராஜா, அந்தவர்கள் பேசவில்லை. உள்ள போயிருக்கிறாரே அந்தவன் பேசுகிறான். இன்னைக்குதான் சொல்லிக்கிறேன். ஆமா உலகத்துல சிறந்தது என்ன? ஓட்டே போட மாட்டான். எடப்பாடி பையன் காசு கொடுத்தாமா அந்த ஆளுக்கு ஒரு ஓட்டு போடுமே. ஆமா இப்படி போற பொண்டாட்டி ஒருத்தவங்க ஆமா அந்த பணத்தை அவரு போறான் பாரு. ஐயோ நல்லா செய்யலாம் என்ன பண்ணுவாங்க. ஆமா இந்த கட்சியில கொடுத்தாலும் அதை இவன் நல்ல காசு கொடுத்தான் அவன் நல்ல காசு இங்க ஆளு கொண்டு கலந்து போடுவோம். நம்பிக்கலாம். அந்த மாதிரி ஆளு நான் கிடையாது. நீ பேசுற மாதிரி இதெல்லாம் சோத்தத்தை உண்மடா உண்மடா சின்ன தம்பி சோத்தத்துல வந்தா அப்படி இருக்க. அப்பேற்பட்ட மக்கள் தாரியாக பரமக்கடவுள் அல்லம் பகலும் 60 நேரமும் அன்னவரே தியானம் செய்து சொற்கொள்ளாக பதிவு கிடைக்கும். இந்த கோயில கட்டணும் நான் தான். ஆமா அவரு வரதா இந்த ரோடு போட்டு ராஜேந்திர எல்லாரும் மாமன் மச்சான் தான் இல்ல. ஆமா இந்த ஊரு உனக்கு அந்த மாதிரி இம்மாடி அடிக்குதியா பின்னல பின்ன எனக்கு எம்மாடு தெரியுமாங்க அதுக்காக கட்டிக்கிட்டு வித்தோசமா பேசுன்னு தலை நீ படுத்து தூங்கின பாரு. வீடு நம்மளுக்கு காடு நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. ஏங்க மாடி மேல மாடி கட்டி நம்ப விடுங்களா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா மனைவி மக்கள் நம்மளுக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமா ஆவி பிரியும் போது ஆமா அரணே சிவனே என்று நல்ல வர தியானம் செய்தால் நல்ல பதிவு செய்யும். நான்காமதி முத்தமாசு விடு நமக்கு நல்ல ஆண்டமா. ஆமா விட்டுட்டு போறமே விட்டுட்டு போறோம்னு நினைச்சா உங்களுக்கு பதிவு கிடைக்கும். ஆமா சிவனே சிவனே அவனே அவனே ஆமா சிவனே சிவனே என்ற சிவனாக பதிவு உண்டு. உண்டு அரிய சிவனும் ஒண்ணு அறியாத வாயிலும் மண்ணு அதை புரிஞ்சுட்டு ஆட்டாடு. ஒன்றரை சபையில வந்து அவன் 2000 ரூபாய் சம்பளத்தை வாங்குறான். என்னை விடி விடி தாழ்ந்து அடிக்கிறேன். எனக்கு 1500 ரெண்டாயிரத்தி கொண்டாட கதையில குடுக்கல பட்டதா இருக்கு பண்ணா நீங்க யார் என்னன்னு சொன்ன? ஐயோ மச்சான் சொல்லு. நீங்க யாரு என்ன நானும் உங்க அம்மாவுக்கு புள்ள கொடுப்பேன். காலிலே மேல அடிக்காத காலிலே அடிச்சு 33 தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கருடர் கம்பளர் சிந்தி வித்யாதனர் அஸ்தர்கள் அவனி ஆகிய 56 அரசரும் நீதி வழங்கக்கூடிய தேவலோகம் மண்ணுலோகம் விண்ணுலோகம் தேவலோகம் 3 உலகத்தை ஆளக்கூடிய எனக்கு என்ன தெரியும்? சொர்க்கம் மத்தியம் பாதாளம் தென்மணி சொர்க்கம் என்ன பாதாளம் பேசாமலையா சொர்க்கம் என்ன என்னடா மச்சான்
நாம எல்லாம் போயிட்டு வந்தாலும் தெரியும் மேல சொர்க்கம் மேல மத்தியம் நடுவுல பாதாளம் அதெல்லாம் ஒண்ணு அலை முடிச்சு வைக்கிறது மூன்று உலகம் இது ஆளக்கூடியவர் யாரு நங்கர அருந்து பேசுறா ஸ்கூல் இந்த ஆளக்கூடியவர்கள் யாரு என்னையே அடிக்கிறேன் சும்மா அவனை 2 அடி உனக்கு நல்லா மூன்று உலகத்தை ஆளக்கூடியவர் யாரு யாருன்னு தெரியாத பாதாளத்தை பூமாதேவி மத்தி பதில யாரு மத்திய பேசுற நான் போயா இருக்கிறேன் பாதாளம் பூமாதேவி காலையில என்ன வேலை கோட்டுன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் நீ மத்தியமும் பாதாளம் சொர்க்கத்துல அகாயவாணி இந்த மூன்று உலகத்தை அடக்கி ஆளக்கூடியவர் தெய்வீக இந்திரனுக்கும் இந்திராணிக்கு பிறந்த சித்திரஜானே சித்திரஜான மகாராஜனுக்கு அதை விட எப்பேர் அழகு வாய்ந்தவன் ஆமா இந்த சித்திரஜானம் ஒரு செவத்துல ஓவியம் வரைந்தால் அம்மன் கோயிலை எதிர்க்க முடியாது ஆமா அப்பா அந்த மாலையெல்லாம் எழுதிக்கலாப்பா அதெல்லாம் எதுக்கு பாக்கலாம் காலையில என்ன நல்ல புதுசு புதுசு கரெல்லாம் போட்டு ஏய் அப்பா ஏய் சின்ன பையா எங்கடா நிக்குது உனக்கு தான் தெரியும்பா எண்ணிய ஆமா அழகு வாய்ந்தது மகாராஜா அதுக்கு எனக்கு நீ சொல்ல டெய்லி சும்மாவே சம்பளம் வாங்குறான் சத்தியமா ஏசமா ஆட மாட்டேங்கிறான் ஏய் சொல்றாங்க பாட்டும் பாட மாட்டேங்கிறான் யாரு ஏசமா ஆட மாட்டேங்கிறான் வாங்க பாரு அல்ல அல்ல மணிக்கு ஓகே நம்பர் சந்திரா செவத்துல ஒரு ஓவி எழுதினால் அது எப்படி இருக்கிறதோ ஏற்பட்ட அழகு வாய்ந்த அதிவரனாகிய சித்திரஜான பார்த்தா எப்படி இருக்கிறது அப்படிலாம் இருக்குது அழகா இருக்கிறது அயனாகிய திருமதி ஆமா அவன் அழகை விட அழகு விட தாரியாக பரம கடவுளை விட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாராயண பகவான் நாராயணன் கண் இமையிலே உதித்தாரே கண் இமையிலே உதித்தவர் யாரு மன்மதன் 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 கோபாகிய சித்திரஜானன் ஆமா முத்தரம் படம் ஆமாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்பேற்பட்டவருக்கு பிறந்தவர் நான். ஆமா சித்திரஜானன் என்றார். எனக்கு எத்தனை பொண்டாட்டி? டேய் மகாராஜா எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா? திருமணத்துக்கு வரவேற்பு வச்சிருந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் கொண்டு வந்து வச்சிருப்பேன் உனக்கு என்னத்த அது பிறக்கலையா? அப்ப வைக்க வரட்டா இப்ப வச்சு விட்டுலாம் அப்ப அப்பெல்லாம் நீ பிறக்கவில்லை. ஆமா. எனக்கு நீ ஏய் தம்பி வேண்டும். போய் உட்கார்றா போடா டேய் போடா நம்ம ஏறு ஓட்டுறதுக்கு கிடக்குது உட்கார்றா போடா ஏய், என் கல்யாணத்துக்கு போய் நீ ரெண்டு பேரும் ஆமா நீ மகன், இவன் பேரன். பேர அப்பெல்லாம் பிறக்கவில்லை. ஆமா ஏன் நிருபம் கொடுத்திருப்பேன். ஆ. எனக்கு எத்தனை ஏய் நாம பறக்கவே இல்லடா இதெல்லாம் நமக்கு நிருபமால வந்திருக்கு அம்மாவுக்கு எத்தனை மனைவி வாயில் தெரியுமா? 27 மனைவி. ஐயாவுக்கு லெஸ்டா கிடையாது ஒரு மாசத்துல 30 நாள் வருது 31 நாள் வருது அப்ப 3 நாள் மட்டும் தான் லெஸ்ட் ஆக்கவும் திங்கவும் அழகிலே சிறந்த சித்திரஜானன் என்றால் எத்தனை மனைவி தெரியுமா? ஆகாசத்துக்கு கூடிய 27 நட்சத்திரமும் எனக்கு மனைவி. ஆசைக்கும் பண்புக்கும் நேசத்துக்கும் திறந்தவள் சித்ராவதி மதுராவதி.
அது இல்லாம அது 27 இல்லாம அப்பேரோட மனைவியை மணந்து சந்தோஷமாக இருக்கின்றேன். இத்தனை பொண்டாட்டி விடுறான்ல, நம்மளுக்கு ஒண்ணு ஒரு பொண்டாட்டி விடுறான்ல நமக்கு. ஆமா. உனக்கு அம்மா எந்த அம்மா அங்க ஜாயலே, அங்க சொல்லுங்க. என்னம்மா விட நீ ஒண்ணு நமக்கு என்னவா அப்படி வந்து சபையிலே வரும்போது எப்படி தெரிகிறது? தந்தையாகிய இந்திரனுக்கு நடினம் ஆடக்கூடிய ஊர்வசி சொல்லக்கூடிய மாதர் எல்லாம் தாமரை போட்டு நத்திந்தரிட நாட்டின் மாதிரி வழக்கம். ஆடியும் தானே இருக்கிறாங்க. ஆமா. இப்ப நேரத்திலே மனைவியாகிய சித்ராவதி மத்ராவதி ஆமா நாங்கள் இருவரும் மூவரும் தானே ஆமா வஞ்ச நிலைப்பட்டு உறங்குகின்ற வேளையிலே வேலையிலே தந்தையாகிய இந்திரன் அவர் என்ன காரணமோ மத்திரவாதியோடு கூடி குழாவி புணர்ச்சி செய்யும் வேலையில ஊழல்களை விட்டு தந்தை அழைத்திருக்கின்றார். மகனாகிய சித்திரஜனம் மகாராஜா மகன் வந்து விட்டார். தண்ணி குடிக்குது பலவிதமான மலர் மல்லிகை முல்லைகை இது வாச்சி கோங்கு மந்தாரை வெற்றிவேர் பாரிசாதம் சொல்லக்கூடிய மலர் வைத்து மகனாகிய சித்திரஜான வீரராஜோட புஜவலம்பர பராக்கிரமுடைய மகன் சித்திரஜானம் மருமகளோட கூடி குழாய் உணர்ச்சி செய்யும் காரணத்தால் மகனாகிய சித்தரஜனை வரும்படியாக கட்டளையிட்டு தூதரை அனுப்பியிருந்தார். சரிடா, என்ன காரணம்? எதற்காக அழைத்து? எதற்கு? அப்படி என்றால் நம்முடைய வனம் இருக்கின்ற காமதேனு பருவம் இருக்கின்றதா? ஆறாவது வனம் காமதேனு பருவம் உண்மை. நம்முடைய இடையர்கள் எல்லாம் ஆறுபாடு மேய்ந்து கொண்டிருந்தவர்களை அந்த அஸ்திராவின் காதலையை துரியோதனன் அடித்து அநாகரம் செய்து இருக்கின்றான். அதனால் அங்கு சென்று அந்த துருவன் சேலை மடக்கி நம்முடைய நாட்டை கொண்டு வர வேண்டும். சரி, அதுக்காக உன்னை அழைத்தேன். அவன் அப்படி அவன் செய்யலாகுமோ?
என் நாட்டுல வரலாம் உங்களை சாப்பிட்டு போகலாம் அதற்கு முன்னாடி ஆயிரம் மந்தங்களை திருப்பலாமா அப்பேவிட பாவியை ஐயா தண்டமாக அடித்து மடல் விரிய மடலோடு மடல் கையை தூண்டி காலில் போட வேண்டும். ரத கோடி கம்பத்தை கைக்கதும் காலில் போடு. நீ அந்த பாரு. அதுக்கு மகனே, மந்தையாகிய தேவேந்திரன் சொன்ன முறைப்படி ஆமா சண்டாவாகிய துரியோதனை அடித்து அடிய மனதாகத்தனை கட்டி ரதவோடி கம்பத்தில் கட்டி கொண்டு வந்து தந்தையினுடைய கால் அடியில போட வேண்டும் தேவியாகிய சித்ராவதி மத்ராவதியுடைய கைத்தமலம் பெற வேண்டும் ஆமா ஆத்ததாக செய்ய அதான் சித்ராவதி